வணக்கம் சார், என் பேர் குணசீலன். எங்கள் நவல்பட்டு அண்ணா நகர்லேருந்து பேசுகிறேன். இப்போ குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சிக்கியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. நாங்களும் எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறோம், அவரால் எடுக்க முடியல, அங்கே கால் எடுக்க முடியல. அங்கே உள்ளவங்களை கேட்டாலும் முழுமையான விஷயம் தெரியல, உண்மையான விஷயம் தெரியல, என்ன ஆச்சு ஏதுங்கிறது விஷயம். ஸோ என்பிடிசிங்கிற கம்பெனியில் தான் எங்கள் அப்பா வந்து ஒர்க் பண்ணாங்க. இப்போ அந்த கம்பெனிக்கு நாங்கள் அடித்து கேட்டோம் காலையிலே. அவங்க கேட்டதுக்கு இல்லை சார், அஃபீஷியலாக வந்து அவங்க வந்து பாஸ்ட்டாகவே இறந்துட்டதா சொல்கிறாங்க. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் எங்களுக்கு அஃபீஷியலாக எம்பசிலேருந்து எந்த ஒரு தகவலும் சொல்லலை. வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறோன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் போய் இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு நாங்கள் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் சார். உண்மை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கோம் தகவலுக்காக. இல்லை சார், நாங்கள் விசாரித்தது பார்த்திங்கன்னா நாங்கள் கம்பெனியில் மட்டும்தான் நாங்கள் கேட்டோம். கம்பெனியில் கேட்டதுக்கு அவங்க இறந்துட்டதா மட்டும்தான் சொல்கிறாங்க. எதனால் இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, அந்த விஷயம் எதுவுமே எங்களுக்கு தெரியலை. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட போய் கேட்டோம்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தோம் எங்களுக்கு எம்பசிலேருந்து, ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு. சார், நாங்கள் வந்து கலெக்டரை பார்க்க முடியல, டெபுட்டி கலெக்டர் இருந்தாங்க, அவங்கள தான் பார்த்து கொடுத்தோம். அவங்க நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் சார், எங்களுக்கு இன்னும் உண்மை நிலவரம் தெரியல, வெயிட் பண்ணுங்கள், என்னங்கிறத கேட்டுட்டு அவங்க நம்பருக்கு நாங்களே உங்கள் கால் பண்ணுவோம், எங்கள் சைட்லேருந்து கால் வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அவங்கக்கிட்ட கேட்டோம் சார், அவங்களாலையுமே அவங்க உள்ளே போய் என்ன விஷயம்னு பார்க்க முடியல. ஏன்னா மொத்தம் 6 ஹாஸ்பிட்டலுமே செக்யூர் பண்ணியிருக்காங்க. அங்கே எங்கே இருக்காங்க என்னங்கிறது அவங்களுக்குமே விவரம் தெரியலை. ஐசியூவில் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. நியூஸ் மூலயமா தான் அது வந்து சொன்னாங்க, அந்த ஐசியூவில் இருக்கிறதா சொன்னாங்க. பட் எது உண்மை எது பொய்ன்னு தெரியலை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.